இயேசுவுக்கு ஒரு இயல்பு இருக்குங்க. அவர் புரிதலை ஏற்படுத்துவது தான் அவருடைய நோக்கம். அதனால எளிமையாக புரிதல் ஏற்படுவதற்கு என்ன சாத்தியங்கள் இருக்குதோ அதை தான் பேசுவார். எப்படி? மீன் பிடிக்கிற இடத்துக்கு போனாரா, வார் உன்னை மனிதரை பிடிப்பவராக்குவேன்னு சொல்லிட்டு அந்த மீன் பிடிக்கிற தன்மையோட அதை கனெக்ட் பண்ணி பேசுவார். இப்போ ஒரு சமாரிய பெண்ணிட்ட பேசுறார். சமாரிய பெண்ணு தண்ணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்ப தண்ணியை வச்சே அவர் நிலைவாழ்வை குறித்து பேசுறார். இப்போ வயல்வெளியில் நடந்து போறார். நடந்து போகும்போது வயலை பார்த்தோன்னே வயலை வச்சே ஒரு ஊமை சொல்றார், விவசாயி வச்சு ஊமை சொல்றார். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் இயேசு. அந்த இடத்துல ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா சொல்லிடுச்சு, உன் தாய் வந்திருக்கிறாங்க, உன் சகோதரர் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த தாயும் சகோதரர்களை வைத்து அந்த குருவுக்கும் அந்த சீடர்களுக்குமான உறவை சொல்றார். அவ்வளவுதான். யார் கடவுளுடைய வார்த்தை உள்ளத்தில் நிறுத்தி செயல்படுகிறார்களோ அவர்களே என் உண்மையான உறவினர்கள்ங்கிறார். இப்ப மாதா யாருங்க? மாதா கடவுளுடைய வார்த்தையை தாங்கி நின்னனாலதான் இயேசுவே அங்க நின்று ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப இவங்க சொன்ன உடனே மாதாவை அவமானப்படுத்துறதோ மாதாவை உதாசீனப்படுத்துறதோ இல்லை.